10 நிமிஷத்தில் ஒரு அருமையான புளிசாதம் டக்குன்னு செஞ்சிடலாமா? ரெடிமேட் புளிசாதம் பண்ணிடலாமா? அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு அரிசி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கடலை, அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச புளி வந்து நம்ம கரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு ஆழாக்கு அரிசிக்கு வந்து நான் 2 ஆழாக்கு புளி தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து பொல பொலன்னு புளி சாதம் நல்லாவே வரும். இப்போ குக்கரை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க தாளிக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இந்த கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொரியட்டும். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணியை இது கூட ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் இது கூட வந்து தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்காங்க. அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா புளித்தண்ணி கொதிச்சோன்னே நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இது கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து 4 விசில் குக்கரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட பொல பொலன்னு சூப்பரான ரெடிமேட் புளியோதரை ரெடி ஆகிடுங்க. இதை வந்து மதியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலம்பரை செஞ்சு டிஃபன் பாக்ஸை வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், ஏதோ ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்பளம் கூட பொரிச்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெடிமேட் புளியோதரை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.